ஹலோ ஹலோ. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிறுசிறுத்த கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாங்க சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தோமுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேங்க. போதும் போதும் மழை தண்ணி காலம். இந்த பாட்டை படித்து எல்லாரும் கேட்டு போய் பரிச்சு எழுத புரியலாம். என்னப்பா பிரச்சனை? வெடி பிடிக்கலையா? அருமையான ஊர் கண்ணூத். ரொம்ப சந்தோஷம். நீ என்னடா பண்ற? உட்காந்துருக்கியா? சரி, பதற்றமா இருக்கு. அது என்ன? நாடகம் நோடிச்சா அது என்னடா? விரிக்கிறதுக்குள்ளே தலை வளகாப்பு முடிஞ்சு போக மாட்டா. உண்மையிலேயே இந்த நாடகத்தை அரும்பாடுபட்டு தெய்வத்தினுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று நடத்தக்கூடிய சேகர் பூசாரி தமிழர் தேச கட்சி மருங்காவூரி மேற்கு ஒன்றிய செயலாளர் எனது அன்பு சகோதரர் கண்ணூத்து மண்ணின் மைந்தன் சேகர் பூசாரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றி. வாழ்த்துக்கள். பொன்னாட போட சொல்லு. குளிருக்கு துண்டு எடுத்து நீங்க போயிட்டுன்னா அந்த தெருவில் தெரியவா? ஏய் பூசாரி, அந்த தீபாவளி வந்துருச்சுடா. மிச்ச வெடியை எங்கே வைக்கிற? ஆனா என் உறவுகள் ஊரை நிக்கிறது எனக்கு மன வேதனையா இருக்கு. இந்த தண்ணிக்குள்ள தம்பி சூத்துவத்தி தண்ணிக்குள்ள தவுண்டு அடிக்க முடியுமா? ஆடாவா வர்றாங்களா? அதுக்குள்ள ஒரு சாங் பாடிக்கிறவா? ஏய், நாடகம் பார்க்க வந்தே சீட்டு விளையாட வந்தியாடா? பூசாரி தம்பினால உன்னை விடுறேன். எக்கோ வைங்க ப்ரோ. மைசெட்டு சூப்பர். மைசெட்டு பேரை கண்டுபிடிக்கணுமே. எந்த ரூம்ல இருக்குன்னு தெரியலையாடா? அம்மன் அம்மன் அண்ணே. ஆமா, எதுல இருக்கு? பாருவேன் பாரு பாருவேன். அந்த வெடி அந்த இதுக்குள்ள வைக்க முடியுமாங்கய்யா? அதில் பூரா சேலையை விரிஞ்சு ஓடக்கூடாது. வெடி போடுங்க ப்ரோ, தள்ளி போடுங்க ப்ரோ. பூசாரி என்ன ப்ரோ? இந்த அண்ணனுக்கெல்லாம் மறைக்குது. தள்ளியா தள்ளியா வாங்க எல்லாரும் அங்கிட்டு போமா. தோரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஆடுவோம் வாங்க. அல்லோ அல்லோ அண்ணே தந்தை தான் வணங்கி கண்ணூத்து அருமை நல்ல சவி வணங்கி கண்ணூத்து கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு காளியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி. நமக்கு காளியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி. கட்டழகி அப்படியே கண்ணான கட்டழகி கண்ணழகு கட்டழகி நம்ம கட்டழகு கட்டழகி கண்ணோடு கிராமத்திலே குங்கும பொட்டழகி நம்ம மத்த வாழ வைக்கும் குங்கும பொட்டழகி நம்ம மக்களையும் வாழ வைக்கும் குங்கும பொட்டழகி. அல்வாக்கு சொல்லி வச்சா பகவதி அம்மே ஏழ மக்களை வாழ வச்சா. நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா வாழ வச்சா. அல்வாக்கு சொல்லி வச்சா பகவதி அம்மே ஏழ மக்களை வாழ வச்சா. நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா வாழ வச்சா வச்சா வாழ வச்சா. போடு தன்னானே தன்னே நானே தன்னே நானே தன்னே நானே தன்னானே தானே நானே தன்னானே போடும் தன்னானே நானே நானே தன்னே தன்னே தன்னே. வெடிதன வைக்க வேணாம் நீங்க நாடகத்தை கற்க வேணா. என் நாடகத்தை கற்க வேணா. பொம்பளை மேல விழுந்துருச்சு ராசா. வெடி ஓட்டது பொம்பளையால மேல விழுந்துருச்சு ராசா. என் பொழப்ப கெடுக்க பாக்குறிய ராசா. தன்னே தன்னே
காரி மாடு ரெண்டு ஓட்டி காரி மாடு ரெண்டு ஓட்டி உள்ள மாட்ட சட்டை போட்டி நம்ம பிள்ள மாட்ட சத்து போட்டி சாலமாடு ரெண்டு போட்டி நம்ம ரெண்டு போட்டி ரெண்டு போட்டி ரெண்டு போட்டி ரெண்டு போட்டி சாயங்காலம் போற வண்டிய மாமா கிச்சரா கிச்சரா சலபரி போற வண்டியே மாமா சாயங்காலம் போற வண்டிய மாமா நம்ம காளியம்மை வாசலுக்கு ஏழல மாமா நம்ம காளியம்மை வாசலுக்கு ஏழல மாமா தன்னே போடும் தன்னே நானே தன்ன நானே 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 தன்ன நானே தன்ன நானே 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 தன்ன நானே போடும் தன்னானே நானே நானே தன்ன நானே ஒரு ரெண்டு ரச்சு உள்ள கண்ணொத்து கிராமா தாய் உள்ளையா ஒத்துமையா இருச்சு உள்ள ஒத்துமையா இருச்சு ஊரு திரண்டு ரிச்சு நம்ம கண்ணொத்து கிராமத்தில் ஒற்றுமையா ஆகிருச்சு ஒற்றுமையா ஆகிருச்சு நாடு ரெண்டு ரச்சு மாமா நாடு திரண்டு ரிச்சு ஏ மாமா நாடு ரெண்டு ரச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே இளையர மாமா கதம் வாங்காமே என்னோ நாடகத்தை பார்க்க தானே இளையர மாமா நன்றி நன்றி கை தட்டலாம் வேணாம் வேணாம் கேட்டு வாங்கிறது கேவலம் வேற அன்பு கொண்ட ஏன் உயிரில் வேணாடே நீங்கள் எத்தனை பேர்ரா யூடியூப் எடுக்க வந்தியெல்லாம் கொக்கு கண்ணி வைக்க வந்தியலாங்க ஆனால் உங்கள்கிட்ட நான் தான் கூடிய சீக்கிரம் அன்பாளையத்தில் படுக்க போகிறேன் ஊருக்கு யூடியூப்காரங்க மடிச்சுக்கிடுவாங்க நமக்கு இடம் இருக்காதுன்னு ஊருக்காரங்க நாடகம் வேணாமன்றுவாங்க ஆனால் நாம் மட்டும் வாழ்ந்தால் அது ஆணவம் அத்தனை பேரும் வாழ வைப்பவன் தான் கேப்டன் விஜயகாந்த் எல்லாரும் நல்லா இருக்கும் நான் நகைச்சுவைக்காகத்தான் பேசுவேன் இந்த யூடியூப் எடுக்கக்கூடிய உறவுகளுக்கும் குடும்பம் இருக்குது அவர்களுக்கும் நல்ல வாழ்க்கை இருக்குது அந்த கருப்பை உங்களை காப்பாற்றி தரேன் வாழ்த்துக்களை அன்பு தம்பிகளா வாழ்த்து பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பூஜாரி ஜேகர் 10,000 செலவழித்து செட்டு போட்டார் தகர செட்டு அதில் ஆளைக்கானா இங்கே பாரு ஒரு கட்லா மீன் 7 அடுக்க வந்தாலும் மாதிரி வாப்பா வாப்பா வாங்கடா தமிழை மாதிரி ஒரு அகராதி குடிச்சியும் உலகத்தில் யாரும் கிடையாது 200 செருப்பை குண்டிக்கு போட்டு உக்காரையான் பாரு அதுதான் இன்னும் தமிழ்நாடு முன்னேற்ற அடைய காரணம் செருப்பை வச்சு குண்டிக்கு போடுறதே வாங்க பொன்னாட போத்து விடு போய் பூஜாரி சேகர் பூஜாரி ஹலோ தமிழர் தேசம் கட்சி திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் MK ராதான் அவர்களுக்கு பொன்னாட பொத்தியை கௌரவித்து வருகிறார். பார்த்தடு பரவாயில்ல இது உனக்கு போட்ட துண்டு தானே இது ஏய் ஸ்டிக்கரை காணா எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா இவர் யார் இவர் பையன் சார் உங்கள் பையன் தானே சரி சரி சொந்த மயன் தானே எங்கள் பாச அண்ணன் பெரும்பிடகு முத்திரை வம்சத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணே KK செல்வகுமார் அண்ணன் அன்பு தம்பிகள் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய நல்ல உள்ளத்திற்கு நன்றி. தம்பி படிக்கணும், படிச்சுட்டு சாயந்தரம் ஒரு 5:30 போல் பெட்டு படம் பார். ஏய் பெரிய படமே பெட்டு விட்ட தானே அனுப்புகிறாங்க. ஓ நோ டொங்காஸ். ஒரு 3 உக்கி ஓடு. மருதமணியா மலைக்கு எரிச்சிட்டேன். ஹலோ அடுத்தபடியாக துரைராஜன் அவர்கள் மருதமணி பப்பன் அவர்கள் பொன்னாட பத்தி கௌரவப்படுத்தி வருகிறார். ஐயோ அவன் அப்புறம் வருவேன், அவன் தன்னால குளிர் தாங்காம கிடக்கேன், அவனை போயிட்டு. ஹலோ பையம்பட்டி பொறிக்கட தேக்கு மலை என் மண்டையில மசுர் இல்லை
உக்கார். அன்பு உறவு சார்பாக ரூபாய் 101. நன்றி நன்றி நன்றி. ஐயா பாட்டு பாடவா? முத்திரையர் பாட்டு பாடணும். பாடிடுறேன். கோயி நீ என்ன கேட்டாலும் பாடுவேன். அல்லோ அல்லோ. காட்டு வள்ளி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத, முத்துரையர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. முத்துரையர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத, பெரும்புடு பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. முத்துரையர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத, முத்துரையர் பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. அந்த முத்துரையர் பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா முத்துரையர் வம்சம் ஐயா, வீரமுள்ள வம்சம் ஐயா, வீரமுள்ள ஜாதி ஐயா முத்துரையர் வம்சம் ஐயா. அத்தி மரம் பார இன்னும் பேசுது இவங்க பேர. ஆமா அத்தி மரம் பார இன்னும் பேசுது இவங்க பேர. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத, அம்பலகார பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா செல்வகுமார் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத, திருச்சி கோட்டையா முத்துரையர் வம்சம் ஐயா, திருச்சி கோட்டை ஐயா முத்துரையர் வம்சம் ஐயா, திருச்சி கோட்டையா முத்துரையர் வம்சம் ஐயா. கண்ணூத்து கிராமம் இன்னும் பேசுது இந்த பேரு. ஆமா கண்ணூத்து கிராமம் இன்னும் பேசுது இந்த பேரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத, சேகர் பூசாரியா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா சேகர் பூசாரியா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா அம்பலகார பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா முத்துரையர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா பெரும்பிடுக பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. போதும்ல, அப்புறம் பாரு. நான் 50 வாட்டு பாடுவேன். நாடகம் கட்டு போவோம். எதுவும் பிரச்சனையா? நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாது. நான் இருக்கு, என் டீம் இருக்கு. சின்ன கருப்பு பெரிய கருப்பு இருக்காய், அறுவாலோட வந்துடுவேன். இங்கிலீஷில் எழுதியிருக்கே, எனக்கு தெரியாது, நக்கல் பண்ணுறியா? கண்ணுத்து பொன்னாம்பட்டியை சேர்ந்த PK ராஜா எலக்ட்ரிஷியன் எலமனம் சார்பாக 501. மேலே எழுதியிருக்கேன் இங்கிலீஷில் என்ன என்ன அன்பாளையன்னு போட்டிருக்கேன், அறப்பழம்னு போட்டிருக்கேன். சரி உன்னை மன்னிக்கிறேன், நன்றி. 501. ஏய் 2ஆம் நம்பர் உங்களை படுக்க போடுங்கடா, நல்ல காசுக்காரனாக இருக்கேன், உன்னை காலி பண்ணிடுவோம். நன்றி நன்றி. அன்பாளையத்துக்கா நீ கொடுத்த அன்பாளையத்தில் 45 பேர் சல்லு விட்டுருவாங்க. என் ஜீமா மையன் எங்கள் அண்ணன்னு பார்க்குறேன். உடனே சப்செட்டுக்கு வரேன். பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலான இந்த நாடக கலையை மட்டும் கிடையாது, வயக்காட்டு கலையை கூட புடுங்கி எடுக்கக்கூடிய வீரம் நிறைந்த தமிழகத்தில் பிறந்த என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் உறவுகளுக்கு MKRின் பணிவான செகதி கலந்த இரவு வணக்கம். செகதி கைதட்டின ஒரே ஒரு இந்த ஊர் தான், இந்த அதுதான் சப்ஜெக்ட்.
தீபாவளி வந்தவுடனே கட்டிய கணவனை சித்திரவதை செய்து உளுந்து வேணும், ரவை வேணும், நைட்டி வேணும், பாவாடை வேணும், புருஷன் சொன்னார் மொத்தத்தில் காசு வேணும், எல்லாத்தையும் எடுத்து கொடுக்காட்டா நான் எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போய் விடுவேன் என்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கடைசியில் வாங்கி கொடுத்த மாவுக்கெல்லாம் கருகன அப்பத்தை புருஷனுக்கு வைத்துவிட்டு உனக்கு மட்டும் உணர்ச்சியாக நாட்டுக்கோழி சாப்பிட்டு வாழக்கூடிய தாய்மார்களை போதையிலே வெடி வைத்து வெதரில் அடிபட்டு 2 நாளாக ஒத்தர வைத்து தெரியும் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அவன் தான் வெடி வச்சிருப்பேன். ஏன்னா அமைதி அமைதி ப்ரோ. ஐயா 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 என் தம்பியை கூப்பிடு. அவன் தான் நீ வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே அவனே நாடகத்தை கெடுத்து விட்டானே. தம்பி அடே சரி சரி அவர் ஒரு பாட்டு போட்டுக்குருவோம். பாட்டு போட்டுக்குருவோம். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன் அதை மேய்க்க 15 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன். துவரங்குறிச்சி பைபாஸ் ரோட்டில் இடம் நல்ல விலைக்கு போகுதுன்னு 15 ஏக்கரை விற்காம போட்டு வச்சிருந்தேன். ரியல் எஸ்டேட் கை கொடுக்கலை என்ன வருஷ நகை நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு 150 ரூபாய் நகை எடுத்து வச்சிருந்தேன். திருச்சியில 10 பைசா வட்டிக்கு விட்டு 1.5 கோடியை சேர்த்து வச்சிருந்தேன். பகல் பூரா தண்ணியை போட்டுக்கிட்டு ஒரு 10 பேத்த கூட காரலியை கூட்டி திரிஞ்சிருந்தேன். இரவு நேரத்தில் பொண்டாட்டி நம்மளை கேட்காத கேள்வி கேட்கிறான்னு மணப்பாறையில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியல இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியல இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா. எல்லாம் அம்பா குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அப்ப கேட்கல அப்படியே சொன்னாங்கள் அதை யாரும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க்கு கடைய தேடி நடையா நடந்த நாங்க எண்ணி பார்க்கல. நடையா நடந்து எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு போட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணி அடிச்சு போட்டேன். புருஷனுக்கு பச்சை தண்ணி அடிச்சு போட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட பாலாதி சரக்கடிச்சு காலையில 5 மணிக்கெல்லாம் பல்லு வளர்க்காம குடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததாயுத பழகன நண்பர்கள் எல்லாம் தேவையில்லை. விடிஞ்சா கப்பு சைடிச்சு சரக்கு மட்டும் இருந்தா போதும். 20 வருஷமா தொடர்ந்து கண்ணி அடிச்சேன் ப்ரோ. பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனை
அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு வேளாங்கண்ணி மாதா சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம் இருக்குதுன்னு மேல பறந்தோம் இருக்கிற விஷமிதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அப்பவே சொன்னாங்களே யாரும் கேட்கல அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு தேசமெல்லாம் அடகு வச்சு குடிக்கணும்னோ 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு 100 நாள் காசை வாங்கி அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து வாழ்ந்து நமக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி சென்ற என் முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன் குடிச்சது போது முன்னே பிறவி என்பது ஒரு தடவைதான் இனிமேல நம்மளெல்லாம் பிறக்க போறது கிடையாது அடுத்த பிறவியில நானும் பப்புன்னு போடுறது கிடையாது நீங்களும் இப்படி பார்க்க போறது கிடையாது இந்த ஒரு பிறவியில நம்ம ஏன் பிறந்தான் அப்படின்னு ஒரு முத்திரையை வச்சுட்டு போனா அவன்தான் 18ஆம் படி கருப்புக்கு சமம் அதனால இது குடிச்ச ஆளுக மட்டும் இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடுறான்னு ஓத்தாங்கம்மான வைவ அப்படி வஞ்சாலும் உதுத்து போட்டு மேடைக்கு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த பாட்டை கேட்டு ஒரு 4 பேர் திருந்தனான அந்த மேடைக்கு வந்தது புண்ணியமா நினைக்கிறேன் அதனால 50 ரூபாய் அப்பையிலேருந்தே வச்சுக்கிட்டு இருக்கியே கண்ணுத்து மானாருனா மானாமுனா பாலண்ணே பால் செட்டியார் ஐயா ரொம்ப நன்றி பாட்டை கருத்து விட்டேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா இது கருத்துள்ள பாட்டு எல்லா சொத்து பத்து நீங்க வச்சிருந்தாலும் குடிச்சாலன்ட்டு எதுவுமே இருக்காது இந்த குடி மனுஷனையும் அழிச்சு போடுறோம் நம்ம குடும்பத்தையும் கெடுத்து போடுறோம் அதனால குடிக்காதிய வாங்க போ கேப்டன் ஐயா விஜயகாந்த் அவர்கள் ஏழைகளுக்காக வாழ்ந்து சென்ற ஒரு கடவுள் கேப்டன் விஜயகாந்த் ஐயா நினைவாகவும் அவர் அன்பினால் வளரக்கூடிய தம்பிகள் சார்பாகவும் எனக்கு பொன்னாடையை போத்தி கௌரவப்படுத்திய கேப்டன் விஜயகாந்த் ஐயா சாகலையா அவரை யாரும் நினைக்கிறீங்களோ நீங்கள் தான் கேப்டன் நன்றி நன்றி இவ்வளோ நேரம் அந்த துண்டு எடுத்துட்டு வந்தியாக்க சார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா என் தம்பி சேகர் பூஜாரியோடைய தம்பி என் தம்பி சரத்குமார் நீ தான் நாங்கள் நான் ஆடினவேன் என் முகர்லேயே முடிக்காத அங்கே போ என்ன ஆட்டம் போடுற பெரிய பிரேவதவா டான்ஸ் கிளாஸில் ஆடினவேன் போ போ போதும் என்ன அவங்க எடுக்க மாட்டாங்க எனக்கே 500 ஓட்டை எடுப்பாங்க 3 ஓட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவாங்க உனக்கு இன்னைக்கு புதுசாக எடுக்க போகிறாங்க நான் பட்ட கஷ்டம் 15 பேர் இருக்காங்க என்னப்பா என்னாச்சு உள்ள போ கட்டிங் இருக்கு வா 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 இனிமேலாம் நாடகம் 2027 வரும்போது நம்ம எல்லாரும் நிறைய போதில் வரணும் நம்ம இப்படி வரும்போது அவங்க பார்ப்பாங்க நம்மளோட பெருங்கிட்ட குடியாரனா இருப்பாங்க போல நம்ம பேச்சு எடுவிடாதுன்னு ஆளுக்கு துண்டை வரிட்டு போயிட வேண்டியதான் ஏன் ஐயா குடிங்கயா நான் வேணாம்னு சொல்லலை சிறுத்து குடிங்க
பொம்பளை ஆளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேத்தா, உங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, நம்மளை போட்டு டெய்லி தூக்கி போட்டு மிதிக்கிறான்னு கவலைப்படாது. நோ மேடம், கவலைப்படாத, காசு வட்டி போடாத, மண்ணை மாதிரி தூத்தாத. புரிஜியம் போய் ஒரு கோட்டை அடிக்கிறதுக்குள்ளே நீ வீட்டில் சிக்கனை வறுத்து நீ ஆப்ப சாப்பிட்ரு. அவன் என்னடி கொம்மாண்ட நீ நட கோத்தாண்டு உன் பிள்ளைய ஊரா ஏன் அம்மா ஏன் அப்பா குடும்பம் புழு புழுன்னு இருக்கும். அந்த விதத்திலே வீரமிறந்த பூமியிலே வாழக்கூடிய என் தமிழச்சியை எம்கேஆர் வணங்குவேன். நான் சிங்கப்பூர் மலேசியாலாம் போயிருந்தேன். அந்த நாட்டிலெல்லாம் ஆண்களுக்கு நிகராக அத்தனை தீய பழக்கமும் பெண்கள் செய்கிறாங்க. ஆனால் என் தமிழகத்தில் பிறந்த என் தமிழச்சி நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தண்ணி அடிச்சுட்டு கூட பொண்டாடிக்கிட்ட முத்தம் கொடுக்கலாம். சில பேர் கணேஷ் போயிலே போட்டு கொடுக்குறேன், அதில் சிறுநாய் பீவாட வருது. அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் முதல்வருக்கு போகும்போது கணேஷ் போயிலே போட்டு வச்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு இப்படி முத்தம் கொடுத்துருக்கேன். அது வடக்குன்னு உதஞ்சி அன்னி நேரத்தில் 108 வியான்னு வந்து தூக்கிட்டு போய் டாக்டர் கேட்டிருக்காரு, என்னம்மா எதுவும் சாப்பிட்டியா? இல்லை. அப்புறம் எப்படி இப்படி வந்துச்சு? புருஷன் முத்தம் கொடுத்தேன் கணேஷ் போயில போட்டுக்கிட்டு. கணேஷ் போயில கட்டக்கலை பாப்பா. இப்போ இந்த கூட்டத்துலாம் ஈரத்தில் இந்த கணேஜ் போயில தீர்ந்து போன ஆளுகளை பூரா பாருவேன், அப்படியே தேடுவேன், எவன்டா பாக்கெட்டை உடைக்கிறேன். ஆனால் அந்த ஆச்சுவா 2 பேர் அப்படி தேடிக்கிட்டே அவன்கிட்ட போய் சைஸா கேட்பாங்க, எந்த ஊர் ப்ரோ? அவன் உடனே அவன் பக்கத்து ஊர் தான். நாடகம் பார்க்க வந்தீங்களா? ஆமாம். கோயிலை போடுவீங்களா? அவன் 2 போட்டுக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கொடுங்க ப்ரோ. மண்டை காயுது. சரின்னு ஓசியில் கொடுத்தோம்னா 1.5 கிலோ கொட்டுவேன். ஒட்டிக்கிட்டு இருந்தா ஆண்டுவேன். அவன் போயிலே வேணாம்டான்னு போயிடுவேன். ஏன் இந்த வாரம் எங்கிட்ட போறான்? ஏன்னா தீய வழக்கம் இல்லாத ஆட்களே கிடையாது. ஒன்று மறக்கணும்னா ஒன்று நினைக்கணும். சரக்க மறக்கணும்னா கணேஜி போயில போடணும். கணேஜி போயில மறக்கணும்னா புளிப்பு வைக்கணும். புளிப்பை மறக்கணும்னா செய்தி வீடு இழுக்கணும். செய்தி வீடியை மறக்கணும்னா புல்ட்ரா குடிக்கணும். அது இல்லைன்னா மூக்குப்பொடி போடணும், வெத்தலை போடணும், அம்புட்டு இல்லைன்னா மண்டி ஓடணும். செருப்படுத்து உன் தலையில் அடிச்சுக்க. ஏன்? மதுவை அரசாங்கம் விற்கத்தான் செய்யும். உண்மைதான். உங்கள் வருமானத்தை அந்த மாதிரி நீங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை ஓட்டுறிய. ஒரு இடத்துல பள்ளம் கிடக்குன்னா என்ன பண்ணுற? இந்த இடத்துல தண்ணி பள்ளம் இருக்குது, பைக்கு போகாதுன்னு சொன்னோன்னு திரும்பி போகிறீங்கள. அது மாதிரி தான் 1000 காப்பு கட்டினால 1000 கோயிலுக்கு நீ சூடாமத்தி சத்தியம் பண்ணி உன் பொண்டாட்டி தாலியில் அடித்து சத்தியம் பண்ணி உன் பிள்ளைய போட்டு 100 தடவை தாண்டினால குடியை விட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த மதுவை ஒழிக்க முடியும். போதையில் இருட்டுக்குள்ள போதையில் தீபாவளிக்கு என் வீட்டு பக்கத்தில் உள்ளவே வெடி வச்சேன். பாவம், வெடி வச்சுக்கிட்டே இருக்கேன் 2 மணி நேரமா. பொண்டாட்டி பார்த்துச்சு, ஏன்டா 2 மணி நேரமா என்னடா வெடி வைக்குதுன்னு லைட் அடிச்சு பார்க்குது. முண்டை மெழுகு வத்தியை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். எப்படி வெடிக்கு? இதில் சில பேர் பெத்த தாயை போல பெருமையாக பேசுறது. ஏன் மயன் சின்னவன் என்ன கிணத்து வெடியை கூட கையில் பிடிச்சி போடுவானப்பா. அன்னைக்கு உங்கள் ஆத்தா அப்பளம் பொறிச்சுக்கிட்டு இருக்க கவட்டில் ஓட்டேன். அவங்க அம்மா டம்முன்னு தப்பி சிங்க குட்டி மயத்தை பிடுங்குற ஊட்டி. எதை செய்யணுமா செய்யணும். பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய சிறுவரா சிறுமியா இருந்தாலும் தூளூர் பைக்க கொடுக்காதீங்க, கொடுக்கூடாது. அதே மாதிரி செல்ல கொடுக்காதீங்க. அவங்க ஒவ்வொன்றா பார்க்குறாங்க, திடீர்னு நீக்குறக்காரன் வந்துடுறேன். அதையும் பார்த்துட்டு உங்கள் அப்பாட்ட வந்து சொல்கிறேன், எப்பா கண்டங்கரவை பாம்பு மாதிரி தெரியுதுப்பா. அவங்க அப்பா கண்டங்கரவை இல்லாட அது மண்ணுளி பாம்பு 2 கோடிக்கு விற்க உங்கள் ஆத்தரை போய் கொடுறா. என்ன சிரிக்காதீங்க ப்ரோ, சீரியஸாக பேசி. ஆரம்ப காலத்தில் இந்த இளைஞர்கள் எங்கள் அண்ணன் என் தம்பிகளுக்கு தெரியும். நம்ம தீபாவளி பண்டிகை வரும்போது காலண்டர் எத்தனை பேர் தூக்கி தூக்கி பார்த்துருப்போம். என்னவா ஐயோ இன்னும் 15 நாள் இருக்கே, எப்படா அப்பா வெடி வாங்கிட்டு வருவார், எப்போ அம்மா உளுந்த ஊற போட்டு அரிசி ஊற போட்டு ஆட்டும் பலகாரம். அவளை கஷ்டப்படுத்தி நம்மளாம் வந்தான். சீனி வெடியை ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்து அப்பா சொல்லுவார், டே ஒரு நாள் புல்லாக வெடிக்கணும். அதை எவ்வளோ கஷ்டப்படுவோம். இன்னைக்கு 10,000 20,000க்கு வெடி வாங்கினாலும் 5 நிமிஷத்தில் 10 வச்சு மொத்தமாக இறச்சி விட்டு போயிடுறேன். காசோட அருமை இப்போ தெரியலை. அப்போ ஆட்டோரல் பெண்கள் எல்லாம் ஆட்டோரில் ஆட்டுவாங்க. மாவை போட்டு ஆட்டுறதுக்குள்ளேயே கிரிச்சு புடிச்சா லப்பட்டப்பான்னு ஆட்டும். இப்போ பூரா கிரைண்டர் சுவிட்சை போட்டோன்னா கிரிபடியா தூக்கி தள்ளுது. மாவு ஊல வெறிய கசிஞ்சு எல்லாமே கம்ப்யூட்டர் காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லாம் செல்போனுக்கு கார்டு ஏற்றுறது எப்படி? சுரண்டிதேன். ஒரு சுரண்டி காடை சுரண்டி ஏற்றுவோம், 1 ரூபா ஒரு காலுக்கு. எவனை நமக்கு மிஸ்டு கால் தான் கொடுப்பேன்.
எவனும் பேச மாட்டேன். அது பஜில் உட்காந்து சுரண்டும் போது நின்றுக்கிட்டு இருக்கவே அந்த நம்பரை போட்டு ஏற்றிட்டு போயிடுவேன். இவன் போய் காடுக்காரன்ட்ட போய் சண்டை ஓட்டும் கோத்தகமான வயிறு என்னடா காடு கொடுத்த ஏற மாட்டேங்கிறது இவன் ஏற்றிட்டு போயிடுவேன். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க உலகத்திலே பசியை போக்குது எதுனா விவசாயம். விவசாயத்தை யார் பார்க்குறா? காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பின விவசாயி இன்னைக்கு காலையில் ஓனவனே உடனே திரும்பிடுறேன். பூராமே இப்போ அந்த காலத்தில் வாக்கிங் இருந்துச்சா? வாக்கிங் நடந்தோமா? கிடையாதே. பெரிய ஆளு பூரா என்ன பண்ணாங்கன்னா பாட்டை மூட்டேன் காலத்தில் வயக்காட்டில் போய் மங்கு மங்குன்னு வர போட்டாங்க. பொம்பளைய நிறமாச்ச கற்பிணி கூட ஆம்பளைக்கு நிகராக வேலை பார்த்தாங்க. அதனால ஆரோக்கியம் நிறைந்தது அந்த காலம். இந்த காலத்தில் பூரா பாரு, இந்த பைபாஸ்லாம் பாரு, அவர் இங்கே நடக்கிறார், தொப்பு மணப்பாறை பஸ் ஸ்டாண்டில் அடிக்குது. இந்த தண்டி வயிறோட இருந்தால் முசு முசுன்னு. எங்கள் பெரியப்பா அப்படித்தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. எங்கள் பெரியப்பாட்ட டெய்லி 5 கிலோமீட்டர் நடங்க, ப்ரெஷர் சுகர் இருக்காதுன்னு. எங்கள் பெரியப்பா நடந்தார். இப்போ 16 நாள் காரியம் நடத்திட்டார். பைபாஸில் கண்டெய்னர் வந்திருக்கு லாரி, அதை எதிர்த்து நடந்திருக்கேன். அப்படியே அடிச்சு போட்டு போயிட்டேன். எங்கே நடக்கிறது? பள்ளிக்கூடம். கல்வி அவசியம். அறிவாலே எதுவும் சாதிக்கலாம். அதனால உங்கள் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போலேன்னு சொன்னால் கூட வலுக்கட்டாயமாக படிக்க வைங்க. கல்வி அவசியம். கல்வி கற்கலைன்னா என்னையெல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கண்ட வார்த்தையில் இங்கிலீஷில் எழுதி விடுவாங்க. நான் நன்றின்னு ஓட்டு விடுவேன். என்ன ஏமாற்றி போடுறாங்களே, படிக்கலையே. என் சர்டிஃபிகேட்லேயே இருக்கு ஆதியில் பாதியில் நின்றவன் நின்ட்டேன். ஆனால் படிக்காத ஒவ்வொரு ஆளும் மேதை தான். நான் படிச்சிருந்தா எங்கள் ஊரில் இருக்க 10 பேருக்கு இன்னார் மையன்னு தெரிஞ்சிருக்கும். படிப்பை நிப்பாட்டினதுனால நாளை கலையை கத்தேன். இன்னைக்கு உலகத்தில் இருக்க தமிழனுக்கு பூரா அந்த எம்கேஆரை தெரியும். ஏதோ என்னால் முடிஞ்சது 10 ஏழைக்கு கஞ்சி ஊற்றுவான். 10 படிக்காத பிள்ளை உங்கள் பகுதியில் இருந்தாலும் சரி, யாரும் வறுமையில் இருந்தாலும் சரி, யாரும் பார்க்க ஆள் இல்லையான்னு சொல்ல இருந்தாலும் சரி, எம்கேஆர் இருக்கேன், என் அன்பாலயத்துக்கு வாங்க. இந்த ஆயுள் உள்ள வரை நான் காப்பாற்றினேன். இது விளம்பரம் அல்ல. ஒவ்வொரு இளைஞர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு. பெத்ததாய் தப்பேன் யாரு? எல்லாரும் அமைதியாக இருங்க, இதெல்லாம் கேளுங்கண்ணே. தாய் தகப்பன் இருக்க வரைக்கும் அவங்க அருமை தெரியாதுண்ணே. தாய் தகப்பன் இல்லாதப்பத்தான் அவங்க அருமை தெரியும். ஏன்னா வீட்டுக்கு ஒரு பெரியவங்க வேணும். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து கோவத்தில் இருந்தாலும் அப்பா சொல்லுவார், டே அமைதியார். ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிடித்தது யாருன்னா அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அம்மா தான். ஏன் அம்மா பிடிக்கும்? அம்மா எவ்வளோ சேட்டை பண்ணாலும் வாடா என் சாமி, என் ராசா, என் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஊட்டி ஊட்டி நம்மளை வளர்க்கும், பாசத்தை அதிகமாக காட்டும். ஆனால் அப்பா அப்படி கிடையாது. சிஐடி போலீஸ் மாதிரி தான் வீட்டுக்குள்ளே வருவார். வரும்போதே எங்கவே ஓ மையன் அவன் இளையவன் எங்க கிரிக்கெட் விளையா என்ன கிரிக்கெட் கோத்தா விட்டு கிரிக்கெட் விளையாடுறேன். அவன் இன்னைக்கு வரட்டும், அவனை வெட்டாம தாய் உயிர்ந்துவார். அப்பா பார்த்தோன்னு நம்ம நடுங்கி வெவ்வேறு வந்துட்டானே என்று. ஏன் ஏன் அப்படி அப்பா பயம் காட்டுறார்? இந்தா காட்டிட்டார்ல பையன். அதான வார்த்தை. என்ன வல்லையே மண்டை பூனை நினைச்சேன். அடுத்து ஒரு சாங் பாடிக்கிடுவோம். அத்தா அத்தா அதான் மறைக்குது மறைக்கு நீங்க சொல்றீங்க. மழை வந்து கருத்து புரிச்சுதா? ஏதா நீங்க தகரத்து மேல ஏறி உட்காரலாமா? அந்த மாதிரி இங்க வேற பால்வாடியில் சோறு வாங்குற மாதிரி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். நதிக்கரை ஓரம் ராஜா வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலை சுமந்து வாரம் அதை இறக்கி வைக்கால் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டு கட்டு வாரம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். ஐயப்பா போறோம். ஐயப்பா மலைகளை போட்டு கட்டு வாரம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். மலைகளை போட்டு கட்டு வாரம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. அந்த
அஞ்சு மலை பாருங்க இந்த பாடியே அங்கிட்டு போ சொல்லுங்க அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க ஏ பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்ன வந்த நேரம் சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா சாமி எல்லாத்தையும் காக்கிறது சாமி. ஆனா இங்கே எக்கச்சக்கமான நாடக கலைஞர் உட்கார்ந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என் தம்பிகளுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பகுதியிலே நாடக கலைஞர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதினா இந்த கண்ணூத்து பகுதி. உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம் என் நண்பு உறவுகளே. ஒவ்வொரு பேரை சொன்னோம்னா அந்த நாடகம் முடிய ஐப்பசி கடைசி ஆயிரும். அதனால அத்தனை பேருமே என் உறவுகள் தான். எதுவுமே கண்டுக்கலையாடா தூக்க வரிச்சல் நடந்து வர மாதிரி. ஏன்னா ஐயப்பன் பாட்டு நான் பாடினேன். ஐயப்பன் யாரு? ஜேஜிபி ஆபரேட்டர் முத்தாலம்மன் சார்பாக அன்பாலயத்துக்காக 101 மணிக்கு எவ்வளோ வாங்குற ஜேஜிபி? 1200. போ இதை வந்து தோண்டி போடு. ஒரு ஆள் இங்கிட்டு போகக்கூடாது அங்கிட்டு போகக்கூடாது. ஜேஜிபி உண்மையிலே பார்க்கக்கூடிய அத்தனை துறையுமே கஷ்டமான துறை தான். இப்போ நாடகம் நடிக்கிறது கஷ்டம்னு நினைப்பீங்க, ஆனால் பழகிட்டா அது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி எந்த தொழில் செய்தாலும் அதுதான் உங்களுக்கு கடவுள். ஆனால் பொய் சொல்லக்கூடாது, உலகத்தில் திருடக்கூடாது. ஜேஜிபி டிரைவராக தானே இருக்க, அடுத்த வருஷம் நீ ஓனர் ஆயிரம்னு நான் தெருவில் தெரியணும். வாழ்த்துக்கள் ப்ரோ, நல்லா ஆயிருங்க. ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஐயப்பன் எல்லாமே சிவனுடைய அவதாரம். இந்த ஐயப்பன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு மாலை போடக்கூடிய 10 கோடி என் அன்பு உறவுகளே, மாலை எதுக்காக போடுறிய? ஏன் போடுறிய? குடியை நிப்பாட்டுறதுக்காக சில பேர் இப்போ மாலை போடுறேன். மாலை ஓடும் போது பொண்டாட்டிட்ட 16 சத்தியம் பண்ணுவேன். இதோட சரிதான் அமுதா, இதோட சரிதான், இனிமேல் தண்ணி அடிச்சு என்னை செருப்பிட்டு அடின்னு மாலை ஓட்டு போயிடுவேன். மாலை ஓட்டு போகும்போது அந்த பச்சை போடை பார்க்கும்போது எச்சி ஊறும். பச்சை போடை பார்ப்பேன். அங்கே போய் மாலையை கோயிலில் கலட்டி விட்டு இந்த கூட சேர்ந்து வந்தவங்க பூரா இவனை ஏற்றி விடுவாங்க. போகிறதுக்கு ஒரு நாள் ஆகும், மண்டை காயும், வெயில் அடிக்குது. நாங்கள் ஆளுக்கு ஒரு கோட்டரை போட போகிறோம், நீ இந்த திருந்திரம் சொல்லி சத்தியம் பண்ணேன் பாரு. அவன் சொல்லுவேன், என் பொண்டாட்டி சத்தியம் பண்ணிட்டப்பா நான் குடிக்கவே மாட்டேன். அதில் ஒருத்தன் ஜெயிச்சா சொல்லுவேன், என்ன குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன், சரக்கு அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். சரக்கு அடிக்க மாட்டேன் தானே சத்தியம் பண்ண, பீர் சாப்பிடலாமடா, பீர் தண்ணி இல்லையா? உடனே இவே சத்தியம் பண்ணவேன், இப்போ பீர் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாதான். அப்போ உடனே அப்படி 200 250 ரூபா எடுத்து அப்படி கொடுத்துட்டு கூலிங்கா கிங் பிசர் ஒண்ணுதான், அதோட வீட்டுக்கு போயிடுவேன். அந்த ஒன்றை குடிச்சவனே ஒரு தடவை ஒண்ணுக்கு இருப்பேன். ஒன்றும் சரி வரலையே, இன்னும் ஒரு 2 வாங்கிட்டு போவே, 2 குடிப்பேன், 2 தடவை ஒண்ணுக்கு இருப்பேன். டே இப்படி அடிச்சா போத ஏறாதடா, கட்டிங்கோட சேர்ந்து அடிடா, சத்தியம் சரியா போயிடும். வரும்போது பார்த்தா பஞ்சாமிரத டப்பா மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்கும், பேருச்சம்பளம் ஊர் எல்லையில் கிடக்கும். பார்த்தா சட்டியோட வருவேன். சத்தியம் பண்ண தேவையில்லை. ஆம்பளை ஆளுக்கெல்லாம் என்ன கவலைன்னா, மாலை ஓடும் போது அந்த பஸ்ஸில் போகும்போது ஆம்பளை ஊற மனசை கல்லாக்கிட்டு தான் போவாங்க. மாலை ஓட்டம், பொண்டாட்டி வளையல் கேட்டா, மயே ரிமோட்டுக்காரு கேட்டேன், சின்ன பிள்ளை கடைசி ஜேஜிபி கேட்டுச்சு. ஆனால் மாலை ஓடும் போது பையனை அனுப்ப வந்தவங்க அவன் முனியாண்டிக்கு அன்னைக்கு 500 ரூபா செஞ்சோம். அவன் 1/2 கிலோ ஆப்பிளை கொடுத்துட்டு போயிட்டான், காசு வேற இல்லை. கவலையோட கண்ட்ரேட்டை பார்த்தா கூட அவனுக்கு எதிரியாத்தான் தெரியும் கண்ட்ரேட்டை. ஆனால் ஆம்பளைக்கு அந்த கவலை. பொம்பளை ஊரா ஆத்தா நல்லா வருவீங்க மேடம், யூடியூப்ல பாரு, பூரா ஓம் சக்தி பராசக்தி மாலை ஓட்டு விட்டு பூரா குத்தாட்டம் போடுறான். டிரைவர் பாட்டு போட்டு போறார். நாடறியும் ஒரு மலை நான் அறிவேன் ஜாமி மலை, கந்தன் ஒரு மந்திரத்தை செல்லாத்தா. 2 பொம்பளை பக்கத்துல போயிட்டு டிரைவர் கிட்ட, இந்த பாட்டு நிறுத்துங்க, குத்து பாட்டா இருக்கா? என்ன பாட்டு? கட்டிப்புடி கட்டிப்புடிடா போடுங்க
அவன் கட்டி பூடிட பொம்பளை பூரா அவன் ஸ்டேரிங்க பிடிச்சிக்கிட்டு இந்த முண்டையை நம்மளை கொண்டுருவாளுங்க. நான் 5 நாள் ஆச்சு என் பொண்டாட்டி வேற நாத்து புடுங்க போயிட்டான். அங்கிட்டு போய் ஆடு காண்டுவேன். உடனே அனுமாட்டோலும் ஏன் சிச்சுக்கங்க வெக்க பயிரலாமா கேட்க சரி. நானும் டான்ஸ் கட்டி பிடிப்போம். அதை பார்த்துட்டு போய் பறிச்சு எழுது. எங்க வந்து உட்காந்துருக்காங்க வர்றானுங்க. சாமிகளை குறை சொல்லவில்லை, சாமிகளுக்கு நடந்துகிட்ட முறையை எம்கேஆர் குறை சொல்றேன். நானும் இந்துதான். எப்படி ஒரு ஆலயத்துக்கு போகும்போது எப்படி போகணும்? நீங்க கல்யாண வீட்டுக்கு போங்க, காது ஊத்துக்கு போங்க, சடங்குக்கு போங்க, குற்றாலம் டூரு போங்க, எங்க வேணா போங்க, அப்ப ஆடலாம். வம்சத்துக்கு மாலை ஓட்டு கட்டி முடியாவா? எப்படி இருக்கு? நீ இதான் முத பண்ணிருப்பியா? சிரிப்பு அடக்க முடியாப்பா. பாடல் கூட இன்னைக்கு மாறிக்கிருச்சு. ஆரம்பத்துல பாட்டுலாம் கவனிச்சீங்களா? அண்ணன் தம்பி பாசத்துக்கு பாட்டு இருந்துச்சு. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போ. ஐயா அவர் ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு கொட்டையை மட்டும் அத்து விடுவேன். ரோஜாவின் இதழ்களை போல் இராத பாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் தமிழனுடைய மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி நாமளெல்லாம் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நல்வாக்கு நீ கூறடி, நான் 4 நாளில் வந்துடுவேன். என் செல்வ களஞ்சியமே, என் சின்ன கல்லு மோதிரமே, வைத்த அடையாளங்க. எப்படி பாட்டு? ஓரார் உறங்கையிலே ஒற்றாரும் தூங்கையிலே, நல்ல வாம்பு இடம் கொண்டு நான் வருவேன் ஜாமத்திலே. ஓரா உறங்கையிலே ஒற்றாரும் தூங்கையிலே. அந்த பொம்பளையால எதிர்த்து பாடி இருக்கான். நல்ல வாம்பு வேடம் கொண்டு நடிச்சாமும் வந்தாயானால், ஊர்க்குருவி வேடம் கொண்டு உயரத்தில் பறந்துடுவேன். ஆரா மரபுறங்க அடிமரத்தில் வண்டுறங்க, ஓமடியில் நான் உறங்க ஊருக்கு பொறுக்கலையே. எப்படி பாட்டு? புள்ளருக்க போகையில கன்னி வந்தன் கவலடி, அன்னக்கிளியே உன்னை தேடுது. 6 மாசம் 1 வருஷம் அவரம் பூமேனி வாடுது. இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது இனிமையா இருந்துச்சு. இப்ப பாட்டு பூரா அப்படியே மாத்திட்டாங்க. பாட்டை கேட்டாலே வடக்கு கட்டிலோட விழுந்து தான் 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 கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா அந்த தடியடு, தாத்தா தடிய எடுக்கையில பொடிய பறக்க விட்ட தாத்தாடங்கோத்தா. இந்த பாட்டா பரவாயில்ல. இன்னொரு பாட்டு பாச்சிருக்காங்க பாரு. காத்து மேல, காத்து சைடுல, காத்து லெப்ட்ல, காத்து கொப்பத்தா. இதுல என்ன காத்து? என்ன காத்து? என்ன காத்து? பாடல பூரா மாறிக்கிருச்சு. இப்ப மை செட்டு போடுறவங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மலையில அந்த ஈரத்துல போஸ்ட் மரம், இங்க இருக்க அத்தனையுமே உயிருக்கு சம்பந்தமான பொருள் தான் அந்த மின்சாரம். இதெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் உழைப்பை நம்பி வாழக்கூடிய இந்த மை செட்டை எம்கேஆர். இந்த மை செட்டு எங்க மச்சான்லாம் மை செட்டு வச்சிருக்காரு. 2 உலாதேன் 40 வருஷமா இன்னும் பெயிண்ட் அடிக்காம 2 உலையை வச்சுட்டு அவன் படுத்துற வாடு. அன்னதானத்துக்கு போய் கட்டிட்டு மைக்கில் அலௌன்ஸ் பண்ண சொன்னார். ஊர் அம்பலார் எங்க மச்சான் அலௌன்ஸ் பண்றார். எப்படி எப்படி அன்னதானம் வருவது அம்பலார் வந்தார். செருப்படுத்து 1 அடி அடிச்சார். மரியாதையை கொலையா கட்டிட்டு போடா, சாப்பிட வர சொல்றியா, வீட்டில் படுக்க சொல்றியாடா. அதுலயும் பார்த்தா அள்ளி விடுவேன்.
எங்களிடம் பார்த்தீங்கன்னா ஆர்ச் போர்டுகளா, குத்து விளக்குகளா, மங்கு மங்குன்று உலக்கைகளான்னு ரெண்டு குழாதே சுடுதையை வச்சு கலச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதிக ஜாமான் கொண்ட இந்த மாதிரி மை செட்டு விளம்பரத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆழ்த்துக்கள் அண்ணா, 3 தடவை சொல்லிட்டேன், 10 ரூபா தரலையே, பருப்பு வேக. நன்றி. கருப்பை நான் கொண்டு வந்து இங்க நிப்பாட்டுறேன். தெய்வம் துடியா இருக்கா, ஒரு சின்ன ஒரு சோதனை தான். ஆனா உண்மையிலேயே தெய்வம் இங்க இருந்துச்சுன்னா, குதிச்சு வந்துச்சுன்னா விட்டுருவேன். தெய்வம் சொனங்குச்சுன்னா சின்ன கருப்பு பறிக்கிறப்ப ஏவி விட்டுருவேன். எக்கோயி. ஹலோ. வடக்கே வளநாடு வழிகுண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா, தச்சுனா பூமி அடாராம்பலி கோட்டை, அடையலாயிரம் பண்ண மேற்கே மலையாள, அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல ஆட்சி செய்ய அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறகு. அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு வாரிசா குடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேட்குங்கால. அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளைய செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளைய தார வாத்தேன் காசி விஸ்வநாதே. இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலடா. அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுன்னு வீடு வீடாக போய் குட்டி வளர்க்குது மலையாள நாடு. 60 பிள்ளையும் முப்போகு விளைஞ்சு செல்வஞ்சலி பருந்த மலையாள சீமை. இந்த 60 பிள்ளையும் வளர வளர பஞ்சம் போகுது மலையாள நாடு பத்தி எறியுதுடா. அப்ப மலையாளத்து அரசே, நல்லா இருந்த மலையாள நாடு இதுவரைக்கும் பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்சரிஞ்சிரு, அங்க பேச விடாம வாய கட்டி புறம். அப்ப மலையாளத்து அரசே, அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளுலையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கையில அந்த கோசு உண்டு கோடாங்கி சொன்னானா, முப்போகு விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது, மக்கள் எல்லாம் பட்டினியில வாடுதுடா. இந்த பஞ்ச வர காரணம் என்னன்னு மக்கள் எல்லாம் குறிகேட்டு நிக்கிற. இன்னைக்கு 60 பிள்ளையும் மொத்தமாக உருவம் சேர்ந்து ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டு கடங்காது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புரு என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம கலங்குதுடா, கதறுதுடா மலையாள நாட்டு மக்க.
அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பன பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை பெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. என் மலட்டாட்டு தண்ணியில தள்ளாடி வருதுடா என் கருப்பேன் பெட்டி ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு என்னைய கிளப்புதுடாக்கி நாட்டுக்கு. நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில போய் உட்கார. அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 திருடர்கள் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில இறங்குற கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியா என் 18 படிகரப்பு கருப்பு சாமி இருக்கு. ஆதி நாளையில கண்ணூத்து கிராமத்துல நம்ம கிளவி வாழையில கண்ணூத்து கிராமத்தில இந்த முத்துரையர் வம்சத்துல பிறந்துட்டு இந்த அம்பலகார வம்சத்துல வளர்ந்த மக்க நீங்க அறையில்லா அக்கம்மா ஆண்டிச்சாமி நீ முளைக்காத வித 18ஆம் படியா நீ கொம்புள்ளா கால 12 வருஷம் பாராமலையிலே கண்ணூத்து கிராமம் பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சான் நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன். நான் எப்படி இந்த பஞ்சத்தில புள்ள வளர்க்க போறேன். பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கரம்பு சாமிய. அப்ப ஊருல முத்த அம்பலத்துக்கு சாமி இறங்கி தலைய குலுக்கி ஆடையில கண்ணூத்துல கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சி நம்ம கிளவி மயிலிக்கிற உடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கொடை மழை வேஞ்சி நம்ம கிளவி கோவக்கிற உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. ஆதி நலையில நம்ம கிளவி உடையில இந்த கண்ணூத்துல இருக்க சாமிக்கெல்லாம் நம்ம கிளவி சொல்லிச்சான் கிளவிங்கிட்ட நம்ம இங்க மாலையும் தேங்காய் வளமும் நம்ம ஜாமிக்கு மணியும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவே மயிலக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வரையத்தி காளியம்மனுக்கு வளர்த்த காரி மாட்ட 2 ஊட்டிய மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் தாளம்பூ வாசத்துக்கும் தல்லாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் நம்ம கிளவே சிம்மக்கல் வீதிக்கு அத்தீரு வாசத்துக்கு ஆனக்கல் ரோட்டுக்கும் அங்கே தாளம்பூ வாசத்துக்கும் தல்லாகுல ரோட்டுக்கும் தேங்காய் பழத்துக்கு அங்க தேரு முட்டி வீதிக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி வண்டியில கிளவே கண்ணூத்து கிளவே வண்டியில சாமிக்கு நிறைய பாறை ஏத்தி அங்க பூப்பாரம் தானேத்தி நம்ம புள்ள மாட்ட 2 பூட்டிய மதுரை கருப்பாயுருணி வழியில மாட்டு வண்டி வரும்போது மாடு முன்னத்தங்கால வைக்க மறுக்குதுடா. அப்ப நம்ம கிளவே வாழ முறுக்கி 10 நாள் வலது கால சாக்கிதுடா. அப்ப பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன். அப்ப நம்ம கிளவே சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு.
நான் மனசில அனுதினமும் மண்டியிட்டு வேண்டிய கண்ணூத்துல உள்ள என் கருப்பனை கனமுடா என் கெட்டிக்கார கருப்பேன் குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டியும் புள்ளையில பேயடிக்க விட போறியா 1000 பாட்டுல சாராயா அட 1000 பாட்டுல சாராயா எப்பன் பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா 3000 பாட்டுல சாராயா என் ஜீமாம் பாண்டி முனிக்கு முனிநாக்குக்கு பத்தாதுடா கள்ளிசரி நல்ல கம்மாயா அட கள்ளிசரி நல்ல கம்மாயா அட பொல்லா போய ஜாமிடா உனக்கு 600 நல்ல வருஷமா பட்ட சீமா கருவ உடம்பரம் தாம்படுக்கு என்னைய நாடு ஊரம் பேரு வாங்க வச்சு என் கலிசரி காளிமுனி ஐயா உன் தங்கச்சி காளியா தலையும் பாதாள காளி என் கருப்பனையும் என் நொண்டி சாமியும் கூட்டிக்கிட்டு கண்ணூத்து கிராமத்துல இருக்க சாமி எல்லாம் வீரம் குறையலடா கொஞ்ச நேரம் வெட்ட வழி பொட்டலில நீ விளையாட எந்திரி தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா தாண்டாடும் விச்சருவா சாமி விச்சருவா தங்க நல்ல பிடியருவா சாமி பிடியருவா தனிச்சாடும் விச்சருவா சாமி விச்சருவா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா தாண்டாடும் விச்சருவா கருப்பே விச்சருவா பிடியருவா சாமி பிடியருவா நனிச்சாடும் பீச்சருவா சாமி பீச்சருவா வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா விளையாடும் நொண்டி சாமி உன் பொட்டா போய சாமிடா உனக்கு காலுக்கு சலங்க மணியாய் ஜடமணிய மேமாட்டு சாமி பிடியருவா விளையாடும் விச்சருவா சாமி விச்சருவா போன நல்ல கொண்டா ஓட்டு ஜாமி கொண்டா ஓட்டு பறக்குதடா உன் கூதுர கருப்பே உன் கூதுரடா போன நல்ல கொண்ட போட்டு ஆட கொண்ட போட்டு குழுகுதடா ஆட கருவா வைக்கும் கால்களுக்கு ஜாமி கால்களுக்கு மின்னதடா உன்னருவா ஜாமி உன்னருவா உன்னருவா வைக்கும் கால்களுக்கு அட கால்களுக்கு இளம்பு சல்லடமா அட சல்லடமா திருச்சனல்ல முகத்தழகே ஜாமி முகத்தழகே சிரி வரும் உடல் அழகே ஜாமி உடல் அழகே சாமி இலக்கிலையே சிறிவரும் அகலையே சாமி அகலையோ வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு வாராண்ட சின்ன கருப்பு வர போராண்ட சின்ன கருப்பு வந்துட்டாண்டா ஓடி வந்துட்டாண்டா எங்க கருப்பு வந்துட்டாண்டா தங்க கருப்பு ஆட வந்துட்டாண்டா இந்த கருப்பு அட வந்துட்டாண்டா இந்த கருப்பு மலையா மலையழகே மாமதுர கனலகே மலையழக மாமருக எந்த முன்னே சீரி பாயிரங்க வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு ஆட வாராண்ட இந்த கருப்பு வர போராண்ட இந்த கருப்பு வந்துட்டாண்டா எங்க கருப்பு வர வந்துட்டாண்டா தங்க கருப்பு வர வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு சாமி துடியார் எங்கெங்கே கூப்பிடும்போது சாமி வருதோ அந்த கிராமத்தில் தெய்வம் வீரம் குறையாமல் இருக்குன்னு அர்த்தம். இல்லையா அம்மன் ஆடியோஸ் வேலுமுருகன் ஆடியோ சார்பாக என்ன தந்த 100 அப்போ கொடுத்ததா? சரி, அருள் பிடிச்சதுனால தெரியல. பிள்ளையார் நத்தம் எஸ் கதிர்வேல் ஊராட்சி செயலாளர் பி பெருமாள் பிசி பொன்னுச்சாமி சார்பாக ரூபாய் 101. இறங்க ஆடுற சாமி எத்தனை பேரும் இங்கே எரியக்கூடிய இந்த பூக்குழி இறங்கணும்.
இறங்கணும். அவசரப்பட்டு நீ இறங்கிடக்கூடாது. எங்க அனமும் தோகும் நான் பார்த்துக்கிறேன். கண்ணூத்து கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா மாரியம்மே இருக்கிறாளையா. மாரியம்மே மக்களை எல்லாம் காக்கிறாளையா. கண்ணூத்து கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா மாரியம்மே இருக்கிறாளையா. மாரியம்மே மக்களை எல்லாம் காக்கிறாளையா. கண்ணூத்து மாரியம்மே மக்களை எல்லாம் காக்கிறாளையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. காளியம்மே இருக்கிறாளையா. கண்ணோத்து மக்களை எல்லாம் காக்கிறாளையா. கண்ணோத்து கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பகவதி அம்மேந்தானையா. முத்தளமே சென்றுதான காக்கிறாளையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. ஐயா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகரப்பா 18ஆம் படியா. கண்ணூத்து கிராமத்துக்கு 18ஆம் படியா வந்துதான நேராச்சியா. கண்ணூத்து கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தானையா. எங்கே யாரோ கண்ணால பார்த்துட்டேனையா. சாமிகளை கண்ணார பார்த்துட்டேனையா. மூணடி ஊத்து தண்ணி இன்னந்தான் வத்தலையா. 3 அடி கிணத்து தண்ணி இன்னும் தான் வத்தலையா. 3 அடி ஊத்து தண்ணி இன்னந்தான் வத்தலையா. கள்ளி சரி காலி முடியந்தா. கண்ணூத்துக்கு வந்துதான நிக்கிறானையா. கண்ணூத்து கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் உள்ளாத தெய்வம் தானையா. மக்கள் எல்லாம் வணங்கி நில்லுங்க வாரையா. கண்ணூத்து மக்களை எல்லாம் சாமி ஊராங்க ஆக்க வேலையா. இது யாராவது ஒரு ஆள் பிடிச்சிக்கவே. என்ன கரத்திலும் பொன்னரவழகக்கூடிய திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் கண்ணூத்து கிராமத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண கலைரங்கில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு நடக்கக்கூடிய நாடகம் வெடியின் காரணமாக ஒத்தி வைத்து இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு மேடைக்குள்ளே உட்கார இடமில்லாமல் ஒருத்தர் தொடையிலே ஒருத்தர் உட்கார்ந்து கெட்ட வார்த்தையில பேசிக்கொண்டு அங்கிட்டு போ இங்கிட்டு போ என்று சொல்லிக்கொண்டு நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ கதம்பம் காமிக்ஸ் மற்றும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்தர்கள், நடிப்பு மன்னர்கள், எம்பி சின்னத்துரை அவர்கள் பெரிய கருப்பாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். கே கண்ணுச்சாமி அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக ராஜவாட்டு யாருன்னா பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் நகைச்சுவை தென்றல், நகைச்சுவை மாமணி,
உங்களை சிரிக்க வைப்பதற்காக காரியாவட்டிலிருந்து ஒரு குண்டூசியை தூக்கி வார்ம் அப் செய்து கொண்டு வந்திருக்கிறான். 8 கிலோ எலும்பும் 13 கிலோ சதையும் வளைஞ்சு போன 2 காலும் சூம்புன சிறு லிவர் 1 சாக்கப்பசர் 2 தூக்கு குண்டு. அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டார். அதனை தொடர்ந்து இந்த பகுதி மட்டும் கிடையாது, தென் தமிழகத்திலே வெற்றி முரசு கொண்டு வரும் என் பாச தம்பி TR ஆசை தம்பி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டார். ஆறுமுனைய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்களது PM தங்கராஸ் அவர்கள் ஆறுமணிய பெண்பாடல். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய நினைவு பாடலாக ஒரு பாடல். ஒரு மூணு முடித்தால முட்டாளானே கேளு கேளு தம்பி, ஒரு மூணு முடித்தால முட்டாளானே கேளு கேளு தம்பி, நான் இருந்தே தேருக்குள்ளே இப்ப விழுந்தே சேருக்குள்ளே, நான் இருந்தே தேருக்குள்ளே இப்ப விழுந்தே சேருக்குள்ளே, ஒரு மூணு முடித்தால முட்டாளானே கேளு கேளு தம்பி. கண்டு மயங்கவில்லை அவ முகத்தை கண்டா பிடிக்கவில்லை, என்ன தெரியவில்லை அவ முகத்தை என்ன புரியவில்லை, வாசல் இல்லை வழியும் இல்லை எனக்கு இப்போ புரியும் இல்லை, வேறாண்ட சம்சாரம் நாம் ஒரு சந்நியாசம், ஏ வழியே நீ விடுடாம், ஒரு முழு முடித்தார முட்டாரார கேளு கேளு தம்பி. கண்டு மயங்கவில்லை அவ முகத்தை கண்டா பிடிக்கவில்லை, என்ன தெரியவில்லை அவனுக்கு என்ன புரியவில்லை, வெளியிலே ஓடாடத்தாம் வீட்டுக்குள்ளே விட்டு விட்டேன், வேறாண்ட சம்சாரம் நான் ஒரு சந்நியாசம், ஏ வழியே நீ விடுடாம், ஒரு மூணு முடித்தால முட்டாளான கேளு கேளு தம்பி. மெதுவா போனே, மெதுவா 70 போ, 70 ஸ்பீடா 15 போ. ஆகத்த நாடகம் பார்த்துட்டு நாளைக்கு போகலாம். சரிதா சரி சரி, குத்துப்பாட்டு போட்டு ஆடு வண்டியில். காரக்குடி மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சரவணன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கைதட்டுங்க பாப்பா. இவ்வளோ தூரம் அடிக்கிறோம்னா லேஜாக அடிக்க முடியுமா? பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் தம்பி அதிரடி மன்னன் தான். களி அடிக்கிற அடியில் தன்னால் ஆடுவேன் தம்பி.
ஒன்று பீடிய குடி இல்லை ஆடு. தம்பி பலவாத்திய ஜாம்பவான் எஸ் மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். போதும் போதும், என்ன அடித்தாலும் அதே சம்பளம் தான். போதும்டா, நம்ம பொழைச்சிக்கிறோம்டா. இங்கே சிறந்த முறையிலே உண்மையிலேயே ஒரு சின்ன வயதிலேயே இவ்வளோ ஞானமாக தாளம் போட முடியும்னா முடியாது யாருனாலும். அதை சிறப்பாக செய்யக்கூடிய இந்த தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என் பாச தம்பி பி அர்ஜுன் அவர்கள் சீன் தாளம். இங்கே வாமுண்ட இவ்வளோ நேரம் பெருமையாக கைதட்டு வாங்கி கூட நக்கல் பயிர் பண்ணுறியா? அண்ணன் பாடுற பாட்டுக்கு தாளம் போடு போடு. நின்னு கோரி போய் மண்டி ஓட்டு வாம பண்ணு, போ ப்ராக்டிஸ் பண்ணு, நல்ல படமா பாரு. உண்மையிலேயே நம்ம நகைச்சுவைக்கு பேசுகிறோம். இந்த தம்பி நாடகத்தில் நாடகம் ஆடி இந்த காசை வாங்கிட்டு போய் குடும்பத்தை காப்பாற்றுறேன் பாரு. இவன் தான்டா வீர தமிழ். அடே மிஸ்டர் அஜித்குமார், கொஞ்சம் ரூமுக்கு வரியா? திண்டுக்கல் அல்வா வச்சிருக்கேன், இங்கே வாவே. கொஞ்சம் வா தம்பி, ஒரு 8 பேர் ஏறி மச்சாச்சு பண்ணு. என்ன நீ நாடகத்தை கருத்து போடாத பூஜாரி, தகடு இருக்கா ஒன்று வச்சு விடு. இந்த யூரின் வராமல் அப்படியே திரிட்டுருங்க. அவருக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசிகள், அபிநய சுந்தரிகள், நாட்டிய அதுக்கு தான் வந்துருப்ப பொட்டோடிக்கு போய விடு. அந்த பிள்ளை பாவம் புருஷனோட வந்திருக்கு. ஒருத்தையும் கஞ்சா காசில் உள்ள போனவே, ஒருத்தையும் விறகு வெட்டுற காசில் உள்ள போனவே. நானே லேஜ் வாட்சை தான் கட்டி பிடிப்பேன். ஆனால் லேஜ் வாட்சா கட்டி பிடிச்சாலும் அதில் மாற்றுறது யாருன்னா மருதமணி. அவன் முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது இருந்தா அன்னைக்கெல்லாம் தடவனே புருஷன் வந்து ஒரு ஆற விட்டு என்று சொல்றேன் அடிக்கிறாங்கடா அப்படி சுண்டில்டா ராமா சுண்டில்டா. ஆடல் அரசியல் அபிநய சுந்தரி, பாசத்துக்குரிய அருமை சகோதரி பி எஸ் சாந்தி அவர்கள் ஒரு நடன மங்கையாகவும், புதுக்கோட்டை ரஞ்சிதா அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். மரணம் என்னும் துருது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலந்த மாளிகை. யாருக்காக இது யாருக்காக? எது யாருக்கான்னு பாடுறேன். அது யாருக்காகன்னா நான் என்ன கயிறை பார்த்தா கண்டுபிடிக்க முடியும்? என்ன பண்ண அது இன்னொருத்தையும் மொட்டாட்டி நமக்கு தேவையில்லாது. தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது அம்மன் ஆடியோஸ் கண்ணூத்து அம்மன். சேர்த்த இந்த அம்மன் ரேடியோஸை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். சூப்பர்னே. ஏன்னா சில பேர் பேரை சொன்ன உடனே ஆளுமா டோலுமா வனரசன்னு போடுவாங்க. நீ தாய் தப்பு மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்க. சூப்பர் அண்ணே. அம்மன் இவருக்கு ஒரு பாட்டு நான் பாடுவேன்ல. அம்மன் மை செட்டு இதுதாம்மா, பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம்மா.
இருக்குதாமா பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா அம்மன் மைசன் நூறாண்டு வாழ்க அம்மன் மைசன் பல்லாண்டு வளர்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதை எடுப்பா எங்கடா விளைஞ்சு கணதில்லை ஸ்ரீ வாழை பட்டத்தரசி அறக்கட்டளை சார்பாக ஜெமின் கலிங்கிப்பட்டி நிர்வாகி கே அழகர்சாமி, கீரணிப்பட்டி தங்கராஜ் கோனார், சோலையம்பட்டி பழனியாண்டி அம்பலம், முரியேஸ் ராஜபாட்டு நடிகர் பழனிவேல், கண்ணூத்து மானா மூனா பாலு மளிகை, கண்ணூத்து கலையரசி மணி பவித்ரா, அன்பாலயத்துக்காக ரூபாய் பெட்டி ராஸ்கல் 250 பேரலியை கொடுத்து 101 ரூபாயை கொடுக்குற. நன்றி. இந்த பேரை வாச்சதுக்கே எனக்கு ஒரு குளுக்கோஸ் ஏற்றன மாட்டா அண்ணன் 800 ரூபா வேணும் மாட்டா. அத்தா மறைக்குதா மறைக்குதா மறைச்சா நான் என்ன செய்வேன்? சென்னை பெரியசாமி அங்கிருந்து இங்கே வந்து 100 ரூபா கொடுத்துருக்காங்க. நன்றி. நாடகத்தை காண வருக வருகன்னு இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தி இந்த கோயில் உண்மையிலேயே தனிப்பட்ட ஒரு ஆளாக இருந்து வார வாரம் எந்தெந்த ஊர்களில் தெய்வத்துக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்ற சேகர் பூசாரி அவர்களை நெஞ்சார எம்கேஆர் வாழ்த்துறேன். நன்றி நன்றி. உங்கள் சேவை தொடரட்டும். நீங்கள் அள்ளி கொடுக்குற சாம்ப அரும்பு குறையாது. நாடு ஊரம் உங்கள் பேரும் புகழும் விளங்க வேண்டும். சேகர் பூசாரி தமிழர் தேசம் கட்சி மருங்காவூரி மேற்கு ஒன்றிய செயலாளர், கண்ணூத்து மண்ணின் மைந்தன் சேகர் பூசாரி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். தன்னந்தனியாக ஒரு தனி மனிதனாக இந்த சாமியினுடைய அருள் பெறுவதற்காக இந்த நாடகத்தை நடத்தினவரே அவர்தான். நன்றி நன்றி. நாடக அமைப்பு PS பழனி சாந்தி, நடன மங்கையாக சொல்லிக்கக்கூடிய சாந்தி அவர்களும் அவருடைய கணவர் PS பழனி கடவுர் அன்பு உள்ளங்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டுமல்ல, மற்ற எந்த நாடகமாக இருந்தாலும் எங்களது PS பழனி சாந்தி கடவுர் அன்பு உள்ளங்களை நாடுங்கள் நாடுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாடகத்தை காண வருக வருகன்னு இப்படிக்கு அழைத்திருக்கிறார்கள் கண்ணூத்து, கல்லம்பட்டி, பொன்னம்பட்டி ஊர் பொதுமக்கள். நன்றி வணக்கம் வணக்கம். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என் பேர் சொல்றதுக்கு முன்னாடி இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 1 2 3 4 5 6 7 8 9 10 பேருக்கும் இல்லையாச்சா? அதுக்கு தானே வருவேன். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலை என்னுடைய தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து பிரபாகர பாண்டியன் ஸ்டூடியோ என் அன்பு தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். SMR வில்லேஜ் மீடியா அவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. திருப்பதி ஸ்டூடியோ அன்பு உறவுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. தமிழ் சேனல் அவருக்கு ஒரு கைதட்டு. VSK லைவ் அவருக்கு ஒரு கைதட்டு. MKM லைவ் மணி ஒரு கைதட்டு. SKS லைவ் அவருக்கு ஒரு கைதட்டு. வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யூடியூப் சேனல் வளர வளர அத்தனை கலைஞர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு நடிகரையும் உலகத்தில் உள்ள தமிழனுக்கு பூரா தெரிய வைத்தது யார் என்றால் யூடியூப் சேனல். இதை மறக்க முடியாது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்தா செல்ல கொண்டு போய் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் அன்புக்குரிய உறவுகளே, இந்த கதம்ப நாடகம் இந்த பகுதியில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கதம்ப நாடகம்னா சில பேர் யோசிப்பீங்க 1 மணிக்கு மேலே கதம்பத்தை கட்டி வந்து முளமுளமாக வைப்பாங்கன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. 3 வப்புன்னு 2 டான்ஸு மடக்குன்னு ஓத்தவங்கம்னு பேசிக்க தெரியுமா? நாடகம் 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும்.
ஆனால் அதுக்குள்ளே சின்ன கருப்பு பெரிய கருப்பு இறங்குவாங்க. மற்ற ஊரில் கறிக்கட்டையை போட்டால் வேகமாக இறங்கலாம். இங்கே என்னப்போ மரத்தை வெட்டி சாச்சி போட்டிருக்கிய? இது பூராமே எரியறதுக்குள்ளேயே 2 வாரம் ஆகி போகும். இதில் சின்ன கருப்பு இறங்கும் போது ஒரு விறகு இப்படி அடிச்சுன்னா என்னடாங்க? அதில் குளிர் காய்கறிகளா? அவ்வளோதான் நாடகம். 3 மணி வரைக்கும் தான் நாடகம். யாருமே பப்புண்டா அடிச்சு முடிஞ்சோடனே போயிடாதிய. கோடாங்கெல்லாம் வாசிப்பேன். மருதமணிக்கு விபூதிக்கு பதிலாக சிமுண்டை கலந்து வச்சுருக்கேன். சத்துன்னு அடிப்போம், பாய்வோம். பேசாமல் இருங்க. உங்களிடம் பேசி கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்தில் குருநாதரை மறக்கக்கூடாது. நீங்கள் எல்லாருமே என்னென்ன வேலை பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாதுங்கய்யா. பார்க்கக்கூடிய அத்தனை வேலையும் புனிதமான வேலை, நேர்மையான வேலையை மட்டும் தெரியுது. இந்த வேலையை நம்ம யார் மூலம் கற்றுக்கிட்டோம், யாருனால வாழ்க்கையில் உயர்ந்தோம், அவங்கள மட்டும் உங்கள் ஆயுள் உள்ள வர மறந்துடாதீங்க. நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு கெட்டவராக இருக்கட்டுமே, அவரை மட்டும் மறந்துடாதீங்க. என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் கிராமத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே பிறந்தாலும் உலகத்திலே பெத்த தாயுதற்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு மகன் வாழ வேண்டும். அப்பத்தான் 10 மாதம் சுமந்த பெத்தெடுத்த தாய்க்கு பெரிய மகிழ்ச்சி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் வாழ வைக்க முடியும். MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புனு காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, ஒரு துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் சம்பந்த உணவுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச என்னவனே. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவை பாருங்க. உண்மையிலேயே கேப்டனுடைய பிள்ளைகள் தான் நாங்கள் அத்தனை பேருமே. நான் சினிமாவில் நடித்தேன். தமிழ் குடிமகன், ஜிகர்தண்டா, XX லாரன்ஸ் மாஸ்டரோட நடித்தேன். அப்போ அந்த ஷூட்டிங் பாட்டில் எனக்கு நெருங்கிய உறவுகள் யாருன்னா தம்பி ராமையா, ரோபோ சங்கர் அண்ணே, விஜய் சேதுபதி அண்ணே, வையப்புல் வடிவேல் ஐயா, அப்படி நிறைய நடிகர்கள் என்ற தொலைபேசியில் பேசுவாங்க. நெருங்கிய நண்பர்கள் ஆனால் அவங்ககிட்டலாம் போய் கேட்பேன். நான் கேப்டனை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஷூட்டிங் பாட்டில். அப்போ சினிமாவில் நான் நடிக்க போனேன். அங்கே கேட்டகரி பார்ப்பாங்க. ஒரு நடிகர் கதாநாயகன் சாப்பிடக்கூடிய ஒருவேளை சாப்பாடு 10,000 ரூபா. ஒருவேளை சாப்பாடு நம்மளே போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு. இது பெரிய பெரிய நடிகர்களுக்கு பின்னாடி உழைப்பாங்க வயதானவர்கள்லாம். அவங்கெல்லாம் சோத்துக்கு தட்டேந்து நிற்கணும் வெயிலில். இது சினிமா உலகத்தில் நடக்குது. ஆனால் தான் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டை தான் அத்தனை பேரும் சாப்பிடணும், அத்தனை பேரும் சரிசமம் என்று சொன்னவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. உண்மைதான். இந்த உலகத்தில் இன்னைக்கு சொல்றேன், கேப்டன் செல்வகுமார் ஐயா கண்ணூத்து, ரொம்ப நன்றிங்க. பார்த்தியா, எங்கள் ஐயா மனதிலையும் கேப்டன் இருக்கிறார், குழந்தை மனதிலையும் இருக்கிறார். இதில் என்ன சொல்கிறேன்னா, இந்த வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை யாருக்குமே நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு நம்மகிட்ட பேசியிருக்காலும் நாளைக்கு காணாமல் போயிடுவேன். ஆனால் இருக்கு வரை இல்லாதவளுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க. நீங்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். இந்த உலகத்தில் யாரும் எதையும் கொண்டு போறது கிடையாது. இருக்கு வரை சேவை செய்வோம் இல்லாதவருக்கு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எத்தனைய பேரு எதையும் எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனைய பேரு எதையும் எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டிலையும் ஏத்துக்கிட்டாங்க. நம்ம நல்லத செஞ்சா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு ஓரம்
எதையோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் எல்லாம் மேடையில எடுத்து சொன்னாங்க அறுக்கிற ஆடத்தான நம்பி ஓடுது ஆடு ஆடு நாடு கட்சி ஒரு ஆடு. இந்த வரியை கவனிச்சீங்களா? அறுக்கிற ஆளத்தையும் நம்பி ஓடுது ஆடு. இந்த வளர்க்கிற ஆடு எப்பயுமே வளர்த்த மனுஷனை நம்பாது. அவர் டெய்லி கோதுமத்தோடு வைப்பாரு, புல்லு கொடுப்பாரு, ரொட்டி பாக்கெட் கொடுப்பாரு. சின்ன குட்டில இருந்து ஒரு செம்பரியம் கடை வளர்க்கலே நம்ம சாப்பிட பண்ண சாப்பிடும், கல்ல முட்டாய் சாப்பிடும், கொஞ்சம் அசந்தம்னா கம்பு கூட்டு மதுரை கூட பிடிச்சி. ஆனா அந்த வளர்க்கிற ஆளை அந்த கடை நம்பாது. ஆட்டியாவாரி வருவார். ஆட்டியாவாரி வந்தவனே அந்த கடாய தொடைய ஒரு பிடி பிடிப்பார். அந்த கடா கழுத்தை ஒரு தடவார், வெதர் ரெண்டு தட்டுவார். அப்ப கடா நினைக்க நல்லா மஜாஜ் பண்றானே, மலத்தையும் கூட இப்படி டச் பண்ணல, வெதர்லாம் டச் பண்றான், நல்ல ப்ரோவா இருக்கான், இவனை நம்பி போனா நம்ம நல்லா வச்சுக்கிறான்னு கடா அவன் கூட போயிடுறேன். ஆட்டியாவாரியோட அவன் காலையில 5 மணிக்கு தண்ணியை தொளிச்சு தூக்கி போட்டு அறுக்க போறான்னு அந்த முட்டைக்கு தெரியாது. அதனால அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கும் மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க.